வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது மிகவும் முக்கியமான ஒரு இடம். இது ஒரு முக்கியமான இடம் என்று சொல்றதை விட ஒரு தனித்துவமான இடம் என்று நாங்கள் சொல்லலாம். அதுவும் ஒரு ஜனநாயகத்தின் தாயகமாக மதிக்கப்படுற இந்த நாட்டில் மிகவும் முக்கியமான இடம். இது வாட்டர்லூ என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த வாட்டர்லூ வந்து மத்திய லண்டன் பகுதியில் இருக்குது. சரி, இங்கே என்ன முக்கியம் என்று பார்த்தா இங்கே இரண்டு விஷயங்கள் முக்கியம். ஒன்று, இங்கு கலை ஆர்வமுடையவர்கள் வரலாம். அதாவது குறிப்பாக ஓவியத்தின் மீது ஆர்வமுடையவர்கள் இங்கே வரலாம். இங்கே வந்து சுவர் ஓவியங்கள் இங்கே இருக்கின்றன. அதேவேளை அந்த சுவர் ஓவியங்கள் உங்களுடைய மாற்று கருத்துக்களை சொல்வதற்காக அரசாங்கத்தின் மீதோ அல்லது வேறு எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மீதோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல், சமூக, பொருளாதார ரீதியான மாற்று கருத்தை சொல்வதற்காக இந்த ஓவியங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே இந்த இரண்டு விடயங்களிலும் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இதுவும் மிகவும் முக்கியமான இடம். வருகின்ற பல டூரிஸ்ட் அல்லது பல சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை தவற விட்டுட்டு போகிறது மிக முக்கியம். ஆனால் நீங்கள் அடுத்த முறை வந்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இந்த இடத்தை தவற விட்டுறாதீங்க. இதுக்கு இப்போ எங்களோட வீடியோவில் நீங்கள் இதை பார்க்கலாம். வாங்க போவோம். வாட்டர்லூன்றது நெப்போலியன் போனபார்ட் தோற்று போன இடம். ஆனால் அந்த வாட்டர்லூ இது இல்லை. ஆனால் அந்த போருக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. பெல்ஜியத்தில் இருக்கிற அந்த வாட்டர்லூவில் 1815ஆம் ஆண்டு பிரிட்டனுடைய கூட்டணி படையிடம் நெப்போலியன் போனபார்ட் தோற்று போகின்றார். அதனை நினைவு கூறும் மூலமாக இங்கே லண்டனில் இந்த இடத்துல இங்கே இருக்கின்ற ஒரு பாலத்துக்கு அந்த வாட்டர்லூ என்ற பெயர் வைக்கப்பட்டது. அதாவது வாட்டர்லூ பிரிட்ஜ். அந்த வாட்டர்லூ பிரிட்ஜ் என்ற பெயர் அதுக்கு வந்ததுக்கு பிறகுதான் இந்த இடம் வாட்டர்லூ என்று சொல்லப்படுது. இங்கே இருக்கின்ற இந்த வாட்டர்லூ ரயில் நிலையத்துக்கு அருகாக அதற்கு கீழே இருக்கின்ற ஒரு நிலக்கீழ் சுரங்கத்தில் தான் இந்த சுவரோவியங்களுக்கான இந்த கிராஃபிட்டிஸுக்கான இந்த சுரங்கம் இருக்குது. பொதுவாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற ஆட்கள் அல்லது சைக்கிளில் போகிறவங்க எல்லாம் இந்த சுரங்கத்துக்கான நுழைஞ்சு மற்ற பக்கத்தால் வெளியே போகிறதெல்லாம் வழக்கம். சுவர் ஓவியங்களில் ஆர்வம் உள்ளவர்களும் அவற்றை வரைகிறதுக்கான திறமை இருக்கிறவங்களும் இங்கே வந்து தங்களுடைய ஓவியங்களை வரையலாம். எல்லாருக்கும் இங்கே இடம் இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த இடங்களை மாற்று கருத்துக்களை சொல்ல விரும்புகின்ற குழுக்களும் தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி கொள்வதும் வழக்கம். அரசாங்கத்துக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக, முதலாளித்துவத்துக்கு எதிராக, சுற்றாடல் அழிவுக்கு எதிராக, போருக்கு எதிராக, பாலியல் பாகுபாட்டுக்கு எதிராக, உலக பொருளாதார போக்கு பற்றி, சிறுபான்மையினர் உரிமையை பற்றி, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் பற்றி அவர்கள் வந்து இங்கே ஓவியங்களை வரைஞ்சி வச்சுருக்கின்றாங்க. இங்கே எந்த கருத்துக்கும் தடை கிடையாது. ஆன்மீகம் குறித்து கூட மாற்று கருத்துக்களுக்கு இங்கே இடம் இருக்குது. இப்படியும் பிரச்சனையெல்லாம் இருக்கான்னு நாம் எண்ண தோன்றுகிற அளவுக்கு இங்கே ஓவியங்கள் இருக்குது. இந்த ஓவியங்கள் நல்ல அழகாக இருக்குது. மிகுந்த சிரத்தை எடுத்து இதை எல்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. பிரச்சனை என்னென்னு சொன்னால், இந்த ஓவியங்களை நாங்கள் புரிஞ்சு கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ஓவியங்களை புரிஞ்சு கொள்வதுக்கு 2 விஷயம் இங்கே முக்கியமாக இருக்குது. ஒன்று, இந்த ஓவியங்கள் பற்றிய அறிவு எங்களுக்கு வேணும். குறிப்பாக இந்த சுவரோவியங்கள் பற்றிய அறிவு எங்களுக்கு வேண்டும். அடுத்தது, அவை பேசப்படுகின்ற அந்த விஷயங்கள் பற்றிய அறிவும் எங்களுக்கு வேண்டும். உண்மையில் சொல்லப்போனால் எனக்கு இங்கே இருக்கின்ற பல ஓவியங்கள் என்ன சொல்லுது, என்னத்தை பேசுகின்றது என்று எனக்கு சரியாக புரியலை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியுது. அதுக்குள்ளே இருக்கின்ற ஒரு ஆழமான ஏக்கம், ஒரு தார்மீக கோபம், எதிர்ப்புணர்வு எல்லாம் வந்து நம்முடைய நெஞ்சை நெருடுகின்றது. இந்த அழகான ஓவியங்களை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுறதை விட உண்மையில் மனதில் ஒரு கனமான ஒரு உணர்வு தான் ஏற்படுது. எங்கோ ஒரு மூலையில் அழுது கொண்டிருக்கின்ற நமக்கு தெரியாத ஆரோ ஒரு அபலையினுடைய குரலாகத்தான் இவையெல்லாம் எதிரொலிக்கின்றன. கைவிடப்பட்ட ஒருத்தருடைய குரலாகவும் எங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கு. கலைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்காக தயார் செய்து கொள்வதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு அவங்க இந்த இடத்தை பயன்படுத்தி கொள்கின்றார்கள். வார போகிறவர்களும் வந்து அவரோட சேர்ந்து படம் எடுத்து கொண்டும் இருக்கின்றார்கள். பார்வையாளர்களும் கலைஞர்களும் ஒன்றாக கூடி கலந்துரையாடுறதுக்கும் சிற்றுண்டிகளை சாப்பிட்றதுக்காக சில பப்புகளும் உள்ளே இருக்குது. இந்த ஓவிய சுரங்கத்துக்கு வெளியே வந்தீங்கன்னா அழகான ஒரு சிறிய சந்தை பகுதியை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன மார்க்கெட்.
ஸ்ட்ரீட் மார்க்கெட். இங்கே வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் கூட நல்லா கிடைக்குது. பொதுவாக எல்லா நாடுகள்லையும் அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து சுவர்களில் ஓவியம் வரைகிறது வந்து சட்டவிரோதம். அதான் அந்தந்த நாடுகளை அனுமதிக்கிறது இல்லை. அது மாத்திரமல்ல, இதில் இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொல்லி சொன்னால், அந்தந்த நாடுகளுடைய அரசாங்கங்கள் பொதுவாக இந்த சுவரோவியங்களை விரும்புகிறதும் கிடையாது. ஏன்னு சொன்னால், இந்த சுவரோவியங்கள் பொதுவாக பேசுகிற விஷயம் மாற்று கருத்து, அரசாங்கத்துக்கு எதிரான கருத்து, அங்கே இருக்கக்கூடிய மைய நீரோட்ட கருத்துகளுக்கு எதிரான கருத்துக்களை தான் இந்த சுவரோவியங்கள் பெரும்பாலும் பேசுறது வழக்கம். அதால் அந்த அரசாங்கங்கள் அதை விரும்புறதில்லை. ஆனால் இது ஒரு ஜனநாயகத்தின் தாயகம். இந்த பிரிட்டனில் இப்படியான கருத்துக்களை பேசுகிறதுக்கு பல இடங்களில் வேறு வேறு வகைகளில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதில் ஒன்று தான் இந்த சுவரோவியங்களில் இருக்கின்ற இந்த வால் போன்ற வசதிகள். இது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து பலமாக ஒலிக்கிறதுக்கு யாருக்கு எதிராக வேண்டுமென்றாலும், நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது வேறு அமைப்புக்கு எதிராகவோ நீங்கள் வந்து உங்களுடைய குரல்களை பலமாக ஒலிக்கிறதுக்கு பல்வேறு ஏற்பாடுகளை இந்த பிரிட்டன் அரசாங்கம் உங்களுக்கு செய்து கொடுத்துருக்குது. இது போல் அடுத்தடுத்து என்ன இருக்குன்ற விஷயங்கள் சிலவற்றை அடுத்த வீடியோவிலையும் நாங்கள் பார்க்கலாம்.